ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க ஐஸ்வர்யா. எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிக்குது. இப்போது எல்லாருக்கும் அந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய மெம்பர்ஸ்க்கு இப்போது அந்த ஸ்டோரியோட எசன்ஸ்னால் அருமை. ஐ திங்க் இஃப் ஐ எம் நாட் ராங். நான் கரெக்டாக ராங்கானது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அதில் இருக்கிற அருமை இப்போ தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அண்டு இப்போது டைம் வந்து ஏர்லி மார்னிங் 5:30. அதுக்கு தான் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். இப்போ தான் ஏந்திரிச்சு இமீடியட்டாக உங்களுக்கு எபிசோட் கொடுக்குறேன். எதுக்குன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் ரெக்கார்ட் ஐ மீன் வாட் யூ சே 10 ஜென்ரலாக நான் வந்து 10:30 11 அந்த மாதிரி டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அது இன்றைக்கி அந்த டைமுக்கு நான் பேங்க்குக்கு போகணும் அண்ட் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவும் மிஸ்டர் ரெட்டி இன்றைக்கி ஏர்லி மார்னிங் டியூட்டி. ஸோ அதுக்கு தான் அவங்க கிளம்புனதும் நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தான் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஓகே. அண்டு நேற்றுக்கு நான் ரெக்கார்டிங் பண்ணலை. அதுக்கு தான் பானு நான் உங்களுக்கு டைரெக்டாக எபிசோடில் விஷ் பண்ண முடியல. ஹாப்பி பர்த்டே பிலேட்டடாக. பிகாஸ் நேற்றுக்கு எபிசோட் நான் நேற்றுக்கே பண்ணிட்டேன், அதுதான். அண்டு இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், என்கரேஜ் பண்ணுறீங்க. அண்டு நம்ம ரொம்ப ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப கிட்டையாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் புதுசாக யாராவது கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கேளுங்க ப்ளீஸ். இது ஒரு என்கரேஜ்மெண்ட். அண்டு லைக் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கேளுங்க ஸ்டோரிவை, ஓகேவா? அது ஒரு பூஸ்ட் மாதிரி. நம்ம ஸ்டோரிஸ் நிறைய மெம்பர்ஸ் கேட்குறாங்கன்னா அது அவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ், உங்களுக்கு நிஜமாலும் என்னோடய எஃபர்ட் புரியுதுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஓகே. அப்புறம் அவ்வளோதான். ஓகே, லெட் அஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம வந்து ஐஷு தேவாவுக்கு அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க எப்படி தான் அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க தாய் மாமான்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் எவ்வளோ அவங்க ஓன் மதர் இல்லை, அடாப்டர் மதர், பட் மதர் தானே. ஸோ பிகாஸ் ஐஷு அவங்கள தான் மதர்ன்னு திங்க் பண்ணும்போது அவங்க தாய் மாமான்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு இருக்கிற அந்த 2 தாய் மாமா வந்து ஐஷுவை ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த எல்லாத்துலேருந்தும் அவங்கள ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் +2 அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக அவங்க சென்னை வந்துட்டாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் கொஞ்சம் நீயும் ஜரீனாவும் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவாவுக்கு சொன்னதுக்கப்புறம் தேவா வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க தட் ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்ட்டு. இந்த ஷாக்கில் தான் இருப்பாங்க ஐஷு. ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ ஐஷு வந்து ஏதோ ஒரு ரிலேஷனில் இரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனே தவிர, நீ என்னடி மேரேஜ் வரைக்கும் போகிற? மேரேஜ்னது இட்ஸ் நாட் எ ஸ்மால் திங், ஓகே. அண்டு நம்ம இருக்கிற சொசைட்டியில் வந்து இதெல்லாம் நோ ஒன் ஆக்செப்ட், யாரும் ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது இல்லை, இது கரெக்டு கிடையாது. ஸோ ஏதோ ஒரு ரிலேஷன், அது ஃப்ரெண்டானாலும் பரவாயில்ல, என் கூட இருன்னு மட்டும்தான் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு ஐஷு கிளாரிட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க.
பட் தேவா வந்து இல்லை, நான் அப்போவே நான் சொன்னேன்ல, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் டிசைட் ஆகிட்டேன். ஸோ என்னோடய டிசிஷனில் எந்த மார்ப்பும் கிடையாது. உனக்கு டைம் வேணுமா எடுத்துக்கோ, பட் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். என் லைஃப்பில் நீ மட்டும்தான் இருக்க போகிற, நீ தான் இம்பார்ட்டண்ட் எனக்கு அப்படின்னு தேவா சொல்லுவாங்க. அப்போது ஐஷு, அது என்ன, அம்மா இருக்காங்க, அம்மா தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், நான் இல்லை அப்படின்ட்டு ஐஷு சொல்லுவாங்க. ஐயோ, அம்மா எப்பவும் இம்பார்ட்டண்ட்டு தாண்டி, பட் என் லைஃப்பில் இன்னொரு பர்சன் எனக்கு தேவை என் லைஃப்பில் அப்படின்னு யாராவது சொன்னாங்க, கேட்டாங்கன்னா அது நீயாக தான் இருப்ப, நான் யார் கேட்டாலும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஐஷு வந்து மறுபடியும் அவங்க ஃபேஸில், என்ன இது, நான் இவங்களை எப்படி எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்துருக்கேன், எவ்வளோ பயமாக பயந்துட்டு இருந்தாங்க, இப்போ என்னடானா ஒரு ரகுடு கேர்ள் மாதிரி இல்லை, ஒரு பையன் மாதிரி தெரியுறாங்க எனக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரிங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் சரி, இட்ஸ் ஆல்ரெடி தேவா சரி, இப்போது ஆல்ரெடி 11:30 ஆச்சு, ஓகேவா, நாளைக்கு மார்னிங் மறுபடியும் நம்ம நிறைய பிளேசஸ் பார்க்கணும். அப்படி பார்க்கணுன்னா இப்போ தூங்குனா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஸோ வா தூங்கலாம் அப்படின்ட்டு தேவா போய் பெட்டு மேலே தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கப்புறம் இன்னும் ஐஷு அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க தேவா பற்றி, அவங்க டிசிஷன் பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது தேவா, போதும் திங்க் பண்ணது போதும், வா, நான் சொன்னேன் இல்லை, நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலை, நான் உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ, இப்போது நெக்ஸ்ட்டு செகண்டே நீ என்னை ஆக்செப்ட் பண்ணுறியா, இல்லை 1 hour 1 day 1 year இந்த ஜன்மம் ஃபுல்லாக வேணுமா உனக்கு, எடுத்துக்கோ, பட் என்னோடய டிசிஷன் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்னதும் ஐஷு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு சரி அப்படின்னு அவங்களும் வந்து அவங்க தூங்க போவாங்க. தூங்க போனதும் தேவா அவங்க ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. தட் வா, என் ஹார்ட் மேலே உன் தலை வச்சுட்டு தூங்கு வா அப்படின்வாங்க. சொன்னதும் ஐஷு மறுபடியும் ஷாக் ஆயிடுவாங்க. ஏய், என்ன பேசுகிற நீனா, ஏன் உனக்கு பயமா, ஏதாவது ஆயிரும், இப்போவே உனக்குள்ளே ஏதாவது ஸ்டார்ட் ஆயிரும்னு உனக்கு ஏதாவது பயம் இருந்தால் ஓகே அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. தேவா தன்னதும் ஐஷு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்ல, அப்போ வா என் மேலே தூங்கு அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெச் பண்ணதும் ஐஷு சரி அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக போயிட்டு அவங்க ஹார்ட் மேலே, தேவாவோட ஹார்ட் மேலே, அவங்க ஹார்ட் நெஞ்சு மேலே, கரெக்டாக நெஞ்சு மேலே அவங்க தலை வச்சுட்டு அவங்க மேலே ஒரு கை போட்டு அப்படி தூங்குவாங்க. தூங்கினதும் தேவா வந்து அவங்க 2 ஹேண்ட்ஸ் அப்படி ஹக் பண்ணுவாங்க ஐஷுவை. ஹக் பண்ணதும் ஐஷுக்கு தெரியாமலே ஒரு ஃபீல் அவங்க நெஞ்சில் ஸ்டார்ட் ஆயிரும். அவங்க ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகி டக் 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 ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனதும் அண்ட் மோரோவர் அவங்க கண்ணில் வந்து வாட்ரு வந்துட்டே இருக்கும் எகெயின். அப்போது வாட்ரு வந்தால் தேவாவோட நெஞ்சு மேலே தானே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாட்டரு அவங்க ஷர்ட் மேலே விழுந்து அவங்க பாடிக்கு டச் ஆகும். அந்த வாட்டர் டச் ஆனதும் தேவா, என்னடி ஆச்சு, ஏன் அழற அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் இல்லை அழலை, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னுவாங்க. ஸோ ஐஷு வந்து இது அழலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை இப்படி ஹக் பண்ணி என்னை ரொம்ப பாசமாக இப்படி என்னை ரொம்ப இவ்வளோ க்ளோஸாக எடுத்து அவங்க நெஞ்சு மேலே என்னை தூங்க வச்சு
இப்படி யாரும் என்னை இப்போ வரைக்கும் இப்படி தூங்க வச்சது கிடையாது. ஸோ அது அந்த இதை நான் என்ஜாய் பண்ணுறேன் இப்போது அப்படின்னு ஐஷு சொல்லுவாங்க. சொன்னதும் தேவா, இனிமேல் நான் இருக்கேன் எல்லாத்துக்கும், டெய்லி நீ மட்டும் ஓகே சொல்ல, டெய்லி நீ இப்படி தான் தூங்க போகிற, ஹாப்பியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு தடவை திங்க் பண்ணு என்னோடய லவ் பற்றி, என்னோடய ப்ரப்போசல் பற்றி. எனக்கு தெரியும் நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு, பட் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு தான் உனக்கு டைம் வேணும்னு கேட்குற இல்லை. நான் நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணுறேன் ஐஷு அப்படின்ட்டு மறுபடியும் தேவா அவங்களோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஐஷுவுக்கு வந்து ஐஷுவுக்கு கூட தேவானா ரொம்ப பிடிக்கும் தான். பட் என்னென்னா அவங்களுக்கு அது எந்த மாதிரி ரிலேஷனில் அவங்க எனக்கு பிடிக்கும்னது அவங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்குது. சரின்னு சொல்லி தேவா ஓகே சரி தூங்கலாம் அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே பண்ணிகிட்டே இருக்கும்போது தேவாவோட ப்ரீத்து, ஐ மீன் மூச்சு தானே சொல்லுவீங்க, இது கூட கமெண்ட் பண்ணுங்கள், ரைட் ஆர் ராங்குன்ட்டு. மூச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ மூச்சு வந்து ஐஷுக்கு அவங்க வாட் யூ சே காது கிட்ட டச் ஆகிட்டே இருக்கும். அந்த எயிர் டச் ஆனதும் ஏதோ தெரியாமலே அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன ஃபீல் ஸ்டார்ட் ஆயிரும் ஐஷுக்குள்ளே. பட் அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தூங்க முடியாமல் சும்மா மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பண்ணிட்டு என்னடி சும்மா தூங்குடின்னு சொன்னால் மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னாச்சு அப்படின்வாங்க. அன்னதும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஐஷு சொல்லுவாங்க. சொன்னதும் கொஞ்சம் எங்கேயோ ஏதோ நடக்குதே அப்படின்ட்டு தேவாவுக்கு புரிஞ்சிட்டு ஓகே இப்படி இருக்கியா அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே ஒன்றும் இல்லைல்ல, ஓகே தென் தூங்கு அப்படின்வாங்க. சொல்லி ஸ்லோவாக வேணும்னே அவங்க அப்படின்ட்டு காற்று வேணும்னே ப்ளோ பண்ணுவாங்க வாயால். பண்ணதும் ஐஷு நீ வேணும்னே என்கிட்ட ஏர் ப்ளோ பண்ணுறல்ல அப்படின்வாங்க. நானா இல்லையே அப்படின்ட்டு தேவா சொல்லுவாங்க. பொய் சொல்லாதடி தெரியுது எனக்கு அப்படின்னா, ஓ தெரியுதா அப்படின்ட்டு தேவா ஐஷு தேவாவை பார்த்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது தேவா இதுதான் சான்ஸ்பா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணுவாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். தேவா பண்ணதும் அந்த கிஸ்ஸு பண்ணும்போது ஐஷுக்கு கூஸ்பம்ஸ் ஆயிரும். பிகாஸ் அந்த மாதிரி பாசமாக யாரும் அவங்கள ரொம்ப க்ளோஸாக எடுத்தது கிடையாது, அந்த மாதிரி கிஸ் பண்ணது கிடையாது. ஸோ அவங்க உடம்பு ஃபுல்லாக கூஸ்பம்ஸ் ஆயிரும். ஸோ கூஸ்பம்ஸ்னால் என்னன்னு கேட்காதீங்க ப்ளீஸ், எனக்கு தெரியாது. கூஸ்பம்ஸ்னால் இந்த எபிசோட் முடியறதுக்குள்ளே எனக்கு அந்த வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ கூஸ்பம்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஐஷுவுக்கு. என்னடி பண்ணுற அப்படின்னா, நான் என்னடி பண்ணேன், ஒரு சின்னதாக ஒரு கிஸ் கொடுத்தேன், ஃபோர்ஹெட் மேலே தானே கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தேவா வேணும்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஐஷு வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அதெல்லாம் தேவாவுக்கு புரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே இவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவங்கள இன்னும் ரொம்ப நாட்டியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க தேவா. ஐஷு வந்து அவங்க கண்ட்ரோல் ஸ்லோவாக அவங்க கண்ட்ரோல் போயிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து
சடனாக ஐஷு வந்து தேவாவை ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க. ஐஷு கொடுத்ததும் தேவா ஆல்ரெடி ஷீ இஸ் இன் லவ் அண்ட் ஷீ இஸ் வெயிட்டிங் டு கிஸ் ஹர் இல்லையா. தேவா அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறாங்க அண்ட் எப்போ என்னால் அவங்கள கிஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆல்ரெடி தேவா. ஸோ தேவா ஐஷு ஒரு ரொமான்டிக் லுக்கு கொடுத்ததும் தேவா அந்த சான்ஸை மிஸ் பண்ணுவாங்களா? மிஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோவாக தேவா அவங்கள அவங்க ஃபேஸ் ஒரு கையால் அவங்க ஃபேஸை சீக்ஸ் மேலே ஃபேஸ்னால் அவங்க சீக்ஸ் மேலே ஒரு ஹேண்டை வச்சுட்டு ஐஷு ஐ ரியலி லவ் யூ, கேன் ஐ கிஸ் யூ அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் ஐஷு ஆல்ரெடி லாஸ்ட்னு சொன்னல, ஸோ கேன் ஐ கிஸ் யூ ப்ளீஸ் அப்படின்னு கேட்டதும் ஐஷு வந்து ஆல்ரெடி கண்ட்ரோல் எல்லாம் போச்சு. ஸோ ஷீல் சே ஓகே அப்படின்ட்டு அவ்வளோதான். தேவா வந்து ஷீல் ஸ்டார்ட் ஸ்லோவாக ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவங்கள பட் ஐஷு வந்து இல்லை பசங்க இருக்காங்கல்ல அப்படின்வாங்க. சொன்னதும் ஹே பசங்க தூங்கிட்டே இருக்காங்க, இந்த வயசில் பசங்க ஒரு தடவை தூங்குனாங்கன்னா நம்ம எழுப்புனா தான் எழுந்திருப்பாங்க ஓகேவா. ஸோ ப்ளீஸ் நான் ஒரே ஒரு கிஸ் பண்ணுறேனே அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்க தேவா ஐஷுவை. அப்போ சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் அக்ரி பண்ணிடுவாங்க. பண்ணதும் ஷீ வில் ஸ்டார்ட் கிஸ்ஸிங். ஏன்னா ரொம்ப ரொமான்டிக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஐ கான்டாக்ட் போயிடும் தேவாவுக்கும் ஐஷுவுக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஐஷுவை ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க தேவா. ஸ்டார்ட் பண்ணதும் ஐஷுவுக்கு அது ஒரு ஒரு புது ஃபீல். அஃப்கோர்ஸ் தேவாவுக்கும் அது ரொம்ப நியூ ஃபீல் தான். பட் என்னென்னா தேவா இஸ் ரெடி ஓகேவா. தேவா என்னென்னா அவங்கள லவ் பண்ணணும், அவங்கள கிஸ் பண்ணணும், அவங்கள ஹோல்ட் பண்ணணும், எப்படியாவது அவங்கள பார்த்துக்கணும், நான் தான் எல்லாமே அப்படின்ட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க ஐஸ்வர்யாவை ஆக்செப்ட் பண்ண. பட் ஐஸ்வர்யா வந்து ரெடியாக இல்லை. அது ஒரு வீக் மூமெண்ட் ஐஷுவுக்கு, அவ்வளோதான். ஒரு வீக் மூமெண்ட்டில் அவங்க கேன் ஐ கிஸ் யூ அப்படின்னு கேட்டதும் ஹூன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க ரெடியாக இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகேவா. ஸோ தேவா கிஸ் பண்ண ஸ்டார்ட்டதும் அஃப்கோர்ஸ் அந்த கிஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் என்னென்னா ஐஷு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐஷு எமோஷ்னலி கூட ரொம்ப வீக்கு, ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்கு. ஸோ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்டார்டிங்கு கிஸ்ஸு என்ஜாய் பண்ணுவாங்க. அதை ரொம்ப டீப் போயிட்டே இருக்கும்போது அந்த எமோஷனை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல ஐஷுவுக்கு. அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க மூச்சு எடுக்க முடியாது, அவங்களுக்கு ஏதோ ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்துடும் சடனாக. அதை பார்த்து தேவா ரொம்ப பயந்துருவாங்க. ஏய் கூல், நான் இனிமேல் கிஸ் பண்ணல அவனை ஓகேவா, நீ எப்போ ரெடியாக இருப்பியோ அப்போவே நம்ம கிஸ் பண்ணிக்கலாம், இப்போத்துக்கு ப்ளீஸ் கூல் அப்படின்ட்டு அவங்கள ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுவாங்க தேவா. ஸோ அப்படியே அவங்கள ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவங்கள கன்சோல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு, இல்லை இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், நீ எப்போ ரெடியாக இருக்கியோ அப்போவே நம்ம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், ப்ளீஸ் பேனிக் ஆகாத, நான் இருக்கேன், நான் உன் பக்கத்துலேயே இருக்கேன் ஓகேவா அப்படின்ட்டு அவங்கள கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஐஷு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம், சாரி தேவா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப பெயின் வந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியாது, இப்போ நான் இருக்கிற இந்த ஹாப்பினஸில் எனக்கு அந்த இது வந்துச்சு, ஐம் ரியலி வெரி சாரி அப்படின்ட்டு சாரி
சாரி சொல்லுவாங்க ஐஷு தேவாவுக்கு. தேவா வந்து இட்ஸ் ஓகேடா, நீ ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்ன பாரு, அதுவே எனக்கு போதும். நீ ஹாப்பியாக இருக்கணும், எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே 2 பேரும் தூங்கிடுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.